நிறைய பேர் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஏன்டா இந்த அம்மா வயசான கிளை மாற இப்படி வெத்தலை போட்டு வாய்க்கு எடுத்து வச்சுருக்காங்க, பல்லெல்லாம் கரையாக்கி வச்சுருக்காங்கன்னு நினச்சிருப்பீங்க. நான் படுற கஷ்டத்தினால என் துக்கத்தை மறக்க முடியாதனால வீதி 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 துணி தூக்கிட்டு போய் நான் கஷ்டப்பட்டு வீதி வீதி அலையிறேன். சரியாக சாப்பிட மாட்டேன். ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு போயிடுவேன். வெயில் டைமில் கொஞ்சம் ஓஞ்சி நடந்து கைங்களை வலித்து ஓஞ்சி ஒரு இடத்துல மரத்தடியவோ அல்லது ஒரு ஆராய்ச்சி வீட்டு திண்ணிலையோ உட்காருவேன். அந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் வெத்தலை போடுவேன். நான் வெத்தலை வேணும்னு போடுறது இல்லைங்க, அதை போட்டால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. இந்த வெத்தலை போடுறதுனால எனக்கு பசிக்க மாட்டேங்குது, சரியாக சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டா பசி வச்சாலும் சாப்பிட முடியல. ஏன்னா மனசில் நிம்மதி இருந்தால் தான், சந்தோஷம் இருந்தால் தான் சாப்பிட முடியும். நானும் பல நாள் கேட்டிருக்கேன். ஒரு வாட்டி வண்டியில் போடுறதை நானே பார்த்துருக்கேன். எப்படி தெரியுங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். ரேஷன் கடைக்கு போயிட்டு கறிக்கடை விட்டு ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் வண்டியில் ஒரு பொம்பளை வச்சு கூட்டிகிட்டு போனார். உடனே அடுத்த நிமிஷமே நான் ஃபோனை போட்டு கேட்டேன், யார் ஒரு பொம்பளை வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, அந்த பொம்பளை கால் ஊனம், கொஞ்சம் தூரம் கொண்டு என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லிச்சு, அதனால் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னார். நம்பிட்டேன். சரி, ஒரு ஹெல்ப்பு தானே, தப்பு இல்லைன்னு நம்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் 2-3 பேர் எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, இந்த மாதிரிம்மா உங்கள் வீட்டுக்காரர் ஒரு பொம்பளை வச்சு அடிக்கடி வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன கொஞ்சம் பார்த்து விசாரிச்சுக்கோ, கேளு, இப்படியே விடாத, அசால்ட்டாக விட்டேன்னா உன் வாழ்க்கை வீணாக போயின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நம்பலை. இப்போ அவர் சரியாக வீட்டுக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல, பணம் தரதில்ல. சரியாக வாரத்தில் 2 நாள் தான் வர்றாரு. கேட்டால் வேலை இருக்குது, சந்தைக்கு போனேன், தோல் கொண்டு போனேன், கறிக்கடை வேலை அதிகம், சாப்பிட்ற டைம் இல்லை, குளிக்க டைம் இல்லை, அதெல்லாம் வர டைம் இல்லை. நான் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரந்தால் 100 ரூபா பெட்ரோல் வண்டிக்கு அடிக்கணும், அதனால வண்டிக்கு 100 ரூபா பெட்ரோல் அடிச்சுட்டு வரணுமா, நான் அங்கேயே படுத்துட்டு அப்படியெல்லாம் சொல்லுவார். நான் நம்பிக்குவேன். ஆனால் 2-3 ட்ரிப் நானும் வண்டியில் பார்த்துருக்கேன், அந்த பொம்பளை கூட்டிகிட்டு போகிறத வரதெல்லாம். ஏங்க இப்படிலாம் இருக்கணும் சொல்லுங்கள்? ஆம்பளைங்க கட்டணங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நான் அப்படி இருக்கிறேன். நான் அடுத்தவங்கள பற்றி பேசலை, என்னை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். இன்னும் 80% என்னை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், யாரை பற்றியும் பேசலை. கட்டணங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளை நம்பி இருக்கிற பொண்டாட்டிக்கு நம்ம தான் எல்லாம் பார்க்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற அறிவு வேணும். இதனால் வரையும் நான் அவரை சந்தேகப்பட்டதில்லை, அவரே என்னை சந்தேகப்பட்டதில்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. நம்ம புருஷங்கிட்டே அதுதான் இருக்குது, மற்றவங்ககிட்டே அதுதான் இருக்குது. நாம் எதுக்கு அடுத்தவங்க போய் சொல்கிறத நம்ம பார்க்கணும் சொல்லுங்கள்? அந்த பழக்கம் எனக்கு எப்பவுமே பிடிக்காது மக்களே. உண்மையாக அல்லாமலானே சொல்கிறேன். என் புருஷனோட சந்தோஷமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் அடுத்தவனை என்றைக்கும் நான் பார்க்க மாட்டேன். அந்த புத்தி எனக்கு கிடையாது. எனக்கு என் சந்தோஷத்தை கொடுக்கறக்கு, நிம்மதி கொடுக்குறக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க, என் பேரம்பேத்தி இருக்காங்க, கையில் உழைப்பு இருக்குது. ஆம்பளை நம்பணும், முழுசாக நம்பணும், என்றைக்கும் சந்தேகப்படக்கூடாது. நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் நம்பினேன், என் புருஷன் ரொம்ப நம்பினேன். யாரும் பேச்சு நான் நம்ப மாட்டேன். நான் கண்ணால் பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன், அப்போ தான் நான் கேட்பேன். ஒரு வாட்டி அவள் தனியாக வந்துட்டு இருந்தா பஸ் ஸ்டாப்பில். நீ யாருமா, எதுக்கு என் புருஷன் வண்டியில் போனேன்னு கேட்டேன். நான் சும்மா அது வரைக்கும் கொண்டு இறக்கி விட சொல்லி அவர்கிட்ட சொன்னேன், அவர் கூட இறக்கி விட்டாருன்னு சொன்னான். விட்டுட்டேன். 3 ட்ரிப் பார்த்துட்டேன். ஒரு நாள் கறிக்கடையிலேருந்து கறி வெட்டிட்டு போனால் அவர் கறி வெட்டி கொடுத்துட்டார். அதையும் நான் பார்த்தேன், அவன் காசு தரல. அதை நான் கேட்டேன். அவள் கடன் எடுப்பா கொடுப்பான்னு சொல்லுவார். நான் இப்படி தான் நம்பி விட்டேன். கடைசியில் என் புருஷனோட வாழ்க்கை நடத்தணும்னு நினச்சது எனக்கு தெரியாது. இந்த ஒரு வாரமாக தான் தெரியும். இரு மக்களை, ஒரே நிமிஷம், என் பொண்ணு கூப்பிட்றேன். ஏமா வரையல் எதுக்கு மக்களே? அதாவது நல்லவனா கெட்டவனா, புருஷன் கொலைக்காரனா குத்திய வைக்கிறனா, எவனா இருந்தாலும் அவனுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. மெயினாக ஆண்டவனுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. இருதுல மலக்குகளுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். அல்லாவுக்கு நேர்மையாக இருந்தால் தான் நம்ம மையத்தை நல்லபடியாக போய் சேரும் கபரஸ்தானுக்கு. அந்த பயத்தில் தான் நான் என் புருஷனை துரோகம் பண்ண எனக்கு ஆசை வராது, பண்ணவும் மாட்டேன். அந்த புத்தி எனக்கு இல்லை. எங்கள் அம்மா அப்படி எனக்கு வளர்க்கலை. ஆனால் நல்லவன் நம்பி இன்றைக்கி வருவான், நாளைக்கு வருவான்னு பார்த்து எனக்கு காத்து சண்டை போடக்கூடாது. கறிக்கல்ல போய் சண்டை போட்டால் அவர் மானம் போயிடும். வீட்டில் சண்டை போட்டால் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும், அக்கம் பக்கம் தெரியும்.
மருமக்களெல்லாம் காதில் கட்ட என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? இவ்வளோ நாள் என் புருஷன் மானத்தை நான் அப்படியே உள்ளங்கையில் வச்சு இறுக்கி பிடிச்சி கட்டி காத்துட்டு இருந்தேன். நானும் ஒரு பொம்பளைக்கு பொறுமை நிறைய பொறுத்து போயிட்டேன். இதுக்கு மேலே என்னால் பொறுமை இருக்க முடியல. புரியுதுங்களா? இதுக்கு மேலே இருக்க முடியல. எங்கள் சொந்தக்காரே சொல்லிட்டாங்க, நேரிலேயே சொல்லிட்டாங்க, ரபி இந்த மாதிரி உன் புருஷன் வீட்டுக்கு போகிறான் வரா, இப்படி ஏமாந்து விட்டுட்டியேன்னு கேட்டப்போ தான் என் மனசு அப்படியே சுக்குநூறாக ஆகிப்போச்சு மக்களே. இந்த ஒரு வாரமாக எனக்கு நிம்மதியை வீடியோ போட முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. அன்னைக்கு அவன் ஒரு தப்பு செய்கிறான், என் புருஷன் தப்பு செய்கிறாங்கிறக்காக நான் அந்த தப்பு செய்ய முடியுமா? சமுதாயம் ஒத்துக்குமா? மருமக்களை ஏற்றுக்குவாங்களா? பிள்ளைங்க ஏற்றுக்குவாங்களா? சொல்லுங்கள். அவங்களுக்கு தான் அறிவு வேணும். அவங்க செய்கிற தப்பை நாம் செய்யக்கூடாது. ஆண்டவனுக்கு பயந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் கஷ்டம் எவ்வளவோ இருக்குது. நான் என்னால் பைல்ஸ் ப்ராப்ளம் எனக்கு 9 வருஷமாக இருக்குது. நான் அடிக்கடி யூடியூப்பில் நான் வீடியோ போடுவேன் தெரியுங்களா? கேபி பாலாவுக்கும் நடிகர் லாரன்ஸ்க்கு நான் போடுவேன் தெரியுங்களா? ஹெல்ப்பு கேட்டு. இதுதான் அரையும் குறையமாக அவர் இப்போ பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. பிள்ளைகிட்டே நம்ம கேட்கக்கூடாது. நம்மளோட உழைப்பில் வாழணும். டீசெண்டாக ஒரு ஹெல்ப்பு கேட்டு நம்ம துணியாக ஒரு மணி சந்தோஷமாக நம்ம கடனை கட்டணும், வாங்கின கடனை கட்டணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளை வீட்டுக்கிட்டேயே நான் வீடு பார்த்து என் பிள்ளை நானும் ஒன்றா தான் இருக்கும். என் பிள்ளைகளோடு இருக்கிறதுனால நான் பல கஷ்டங்களை கொஞ்சம் மறக்கிறேன். எனக்கு எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? அதனால தான் யூடியூப் போட ஆரம்பித்தேன், வீடியோ போட ஆரம்பித்தேன். யூடியூப்பில் நான் ஓப்பன் பண்ணேன். எதை நம்மளுக்கு தெரிஞ்ச ஜோக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம இதை செய்வோம், நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச பயான்னு சொல்லுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காமெடியெல்லாம் பண்ணுவோம். ஆடம்பரத்தில் ஏதோ சப்ஸ்கிரைப் வரட்டும், அது மூலமாக நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். தயவுசெய்து யாரும் என்னை தப்பாக எண்ணாதீங்க, தப்பாக பார்க்காதீங்க. யூடியூப்பில் வந்தாலுமே நான் டீசெண்டாக தான் ட்ரெஸ் பண்ணுறேன், டீசெண்டாக தான் இருக்கிறேன். ஆடலை பாடலை, உடம்ப காட்டலை, கெட்ட வார்த்தை பேசலை, கேவலமாக நான் நடக்கலை. சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயசு பையனாக இருந்தாலும் சரி, யார் லவ் பண்ணுறீங்களோ அவளை வச்சு நல்லபடியாக அவளுக்கு துரோகம்னா வாழ கற்றுக்குங்க. பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். கல்யாணம் பண்ணவங்களும் அப்படி தான். நம்ம பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டோம்னா அடுத்தவங்கள நம்ம வேறு எடுத்து பார்க்கக்கூடாது, அடுத்தவங்களை நம்பவா கேவலமாக பார்க்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள பேசணும் பிடிக்கணுங்கிற அல்ப புத்தி வரக்கூடாது. நல்ல புத்தியில் இருங்க, சந்தோஷமாக வாழுங்க, நல்லா இருங்க, கெட்ட பேர் வாங்காதீங்க, அடுத்த கூடி நீங்களும் கெடுக்காதீங்க, அடுத்தவங்களை எடுத்து பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் பொண்டாட்டி பிள்ளை பாருங்கள். வயசு பையனாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி. இதை நான் சொல்கிற தவறாக இருந்தால் அல்லாவுக்காக மன்னிச்சுக்குங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய கண்ணில் பார்த்துட்டேன், நிறைய காதலையும் கேட்டுட்டேன். நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன். என்னோடய கஷ்டத்தை படைச்ச ரப்பில்லாடமே தான் என்னை லேசாகி தரணும். அவன் தான் என்னை காப்பாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.